திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். கன்னியாகுமரியில் +2 முடித்த மாணவர்களுக்கு நிறுவனங்கள் விஷயத்தில் கலெக்டர் வார்னிங். தற்பொழுது +2 முடித்து உயர்கல்வியை சேர இருக்கும் மாணவ மாணவிகள் அரசால் ஒதுக்கீடு செய்யப்படும் கல்வி இடங்களில் அரசு கல்லூரிகளில் சேர்ந்திட வேண்டும் என்றும், அங்கீகாரம் பெறாத உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் சேரக்கூடாது என்றும் கன்னியாகுமரி கலெக்டர் அழகுமீரா எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரசு அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகளின் பெயர் பட்டியல் https://kanyakumari.nic.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். +2 முடித்த பலர் உயர்கல்வியில் சேர கல்லூரிகளை தேர்வு செய்வதில் மும்முரமாக இருக்கிறார்கள். வழக்கத்தை விட இந்த ஆண்டு பொறியியல் படிப்பில் சேர அதிகப்படியான மாணவ மாணவிகள் ஆர்வம் காட்டுகிறார்கள். அதேபோல நீட் தேர்விலும் ஏராளமானோர் தேர்ச்சி பெற்று MBBS படிப்பில் சேர ஆர்வமாக இருக்கிறார்கள். அதேபோல் கலைப்பிரிவிலும் சேர ஏராளமான மாணவர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள். பல்வேறு கல்வி நிறுவனங்கள் மாணவ மாணவிகளை சேர வைக்க போட்டி போட்டு விளம்பரங்களை வெளியிட்டு வருகின்றன. இந்தியாவிலே அதிகபட்ச கல்லூரிகள் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறதா என்று கூறும் அளவிற்கு திரும்பிய பக்கம் எல்லாம் கல்லூரிகள் இருக்கிறது. அகில இந்திய உயர்கல்வி ஆய்வு நிறுவனத்தின் அறிக்கையின்படி உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தமிழ்நாடு 49% பெற்று இந்தியாவிலேயே முதல் இடத்தில் இருக்கிறது. இது அகில இந்திய சராசரியை விட 2 மடங்கு அதிகமாகும். இந்தியாவின் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அதிகம் பேர் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. அதே நேரம் கல்லூரிகளில் சேர விரும்பும் மாணவர்கள் அங்கீகாரம் பெறாத கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து ஏமாறக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் அழகுமீரா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறுகையில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவி மாணவிகளுக்கு உயர்கல்வி வழிகாட்டுதல் பல்வேறு கட்டமாக வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டுகளில் உயர்கல்வியில் சேராத பல மாணவர்கள் அங்கீகாரம் பெறாத தனியார் கல்வி நிறுவனங்களில் சேர்ந்தமையால் கல்வி உதவி வங்கி கடன், அரசின் உதவித்தொகை, முறையே தமிழ் புதல்வன், புதுமை பெண் முதலியவற்றை கிடைக்க தகுதி பெறவில்லை. தற்பொழுது பள்ளி கல்வியை முடித்து உயர்கல்வியில் சேர இருக்கும் மாணவ மாணவிகள் அரசால் ஒதுக்கீடு செய்யப்படும் கல்வி நிறுவனங்களில் அரசு கல்லூரிகளில் சேர்ந்திட வேண்டும். அங்கீகாரம் பெறாத உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் சேரக்கூடாது. அங்கீகாரம் பெறாத தனியார் கல்வி நிறுவனங்களில் அளிக்கப்பட்ட சான்றிதழ் அரசால் அங்கீகாரம் பெறப்படாதவை. அரசு அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகளில் பெயர் பட்டியல் கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் இணையத்தில் வெளியிட்டுள்ளார். இதில் குறிப்பிடப்பட்டுள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் தவிர பிற நிறுவனங்கள் அனைத்தும் அங்கீகாரம் பெறாதவைகளே ஆகும். எனவே அங்கீகாரம் பெறப்படாத கல்லூரிகளில் சேர்ந்து தங்கள் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்காமல் மாணவர்கள் செயல்பட வேண்டும். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.